வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ஹரியாஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உஸ்தாட் ஹோட்டல் படத்துலேருந்து வாத்திலில் வாத்திலில் அந்த பாட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மக்களே. இந்த பாட்டு நம்மளோட ஒரு ப்ரோ தான் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் மேலே கட்டுற பாருங்க, அவர் தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. அவருக்காக தான் இந்த பாட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் மக்களே இந்த பாட்டை ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்துட்டு இந்த படத்தை நான் தமிழில் பார்த்துருக்கேன் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். தாத்தா இருக்காரு பாருங்க, அவரோட ஹோட்டலில் வந்துட்டு துலுக்கர் சல்மான் சார் தான் வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டல்லாம் வந்துட்டு நடத்துவார். அது நல்லா இருக்கும். கடைசியில் வந்துட்டு அது நடக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. அந்த ஹோட்டலை வந்து நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. நல்லா இருக்கும் மக்கள். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டுலாம் நம்ம பார்த்துருக்கோம், தமிழில் பார்த்துருக்கோம். ஆனால் மலையாளத்தில் நான் பார்த்தது இல்லை மக்களே. இன்னைக்கு தான் வந்துட்டு மலையாளத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரோ வந்து சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நம்ம ரியாக்ஷன் பண்ணணும் வந்துட்டோம். அதே மாதிரி நம்மளோட மக்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்க, கண்டிப்பாக நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம். கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலையில் மாட்டிக்கிட்டு அதனால வந்துட்டு தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் போகுது. கண்டிப்பாக நான் வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணி போட்டுறேன். கண்டிப்பாக சொல்லுங்க மக்களே. இப்போ நம்ம வந்துட்டு இந்த பாட்டு பார்த்துடலாம். இந்த பாட்டு எப்படி இருக்க போது, என்ன இருக்க போது நம்ம பார்த்துருவோம். மலையாளத்தை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாம் மக்களே. பார்க்குறவனுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று நிறைய வீடியோஸ் மாதிரி நம்ம சேனல் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இப்போ நம்ம இந்த பாட்டை பார்த்துடலாம். லெட்ஸ் அண்ட் கோ. இப்போ வந்துட்டு அவரோட ஸ்டோரி வரும், நல்லா இருக்கும். அந்த பாட்டுலேயே வரும் பாருங்க, இவர் எப்படி லவ் பண்ணார் எல்லாமே வரும், செம்மையாக இருக்கும். தமிழில் பார்த்துருக்கேன், ஆனால் மலையாளத்தில் நான் பார்க்கல மக்களே. மலையாளத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். കഥ പറഞ്ഞുതരോ? ഉപ്പുപ്പാക്ക് മുഹബത്തുണ്ടായിരുന്നെന്ന് അനക്കെന്താ ഉറപ്പ്? സുലൈമാനി കുടിച്ച ആൾക്കല്ലേ എന്റെ രുചി അറിയാവുള്ളൂ. நல்லா இருக்கும் இந்த படம். എൻ്റെ 18-ാം വയസ്സിൽ ഞാൻ നമ്മളെ ഉസ്താദിൻ്റെ കൂടെ ചേർന്ന കൊല്ലം മൗലവിൻ്റെ മോടെ നിക്കാഹിന് ബിരിയാണി ഉണ്ടാക്കാൻ കൂടിയതാ. பிரியாணியை வந்து கிண்டுறாரு பாருங்க. இப்போதான் பாருங்க, ബിരിയാണി ചെമ്പിന്ന് കണ്ണ് തെറ്റിയപ്പോൾ ജനവാതിലൊരു ഹൂറീനെ കണ്ടു, കൂട്ടിലടച്ച കിളിയെപ്പോലെ. വാതിലിൽ ആ വാതിലിൽ കാതോർത്തു നീ നിന്നീലേ, പാതിയിൽ പാടാത്തൊര തേനൂരിടും വേറെ மாதிரி. വാതിലിൽ ആ വാതിലിൽ കാതോർത്തു നീ നിന്നീലേ, പാതിയിൽ പാടാത്തൊര തേനൂരിടും വിശലായി ഞാൻ. ചെഞ്ചുണ്ടിൽ 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 ചേർന്നു, ചെഞ്ചുണ്ടിൽ 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 ചേർന്നു. എന്റെ നെഞ്ചില് എന്തോ ഒന്ന് വല്ലാതെ പഠിക്കാൻ തുടങ്ങി. അതുവരെ ഉണ്ടായതെല്ലാം ആ നിമിഷത്തിലേക്ക് വന്നു നിന്ന പോലെ. ആരായിരുന്നത്? മൗലവിന്റെ മോള്. ഓടനിക്കാഹിനല്ല അന്ന് ഞാൻ ബിരിയാണി വെക്കാൻ പോയത്. എന്നിട്ട് എന്തുണ്ടായി? എന്തുണ്ടാവാനോ, നിങ്ങളുടെ ബിരിയാണി നിന്ന് ഒരു നിക്കാൻ കഴിച്ചു പോയി. അനക്കാരോടും മുഹബത്ത് തോന്നിട്ടില്ലേ? എനക്ക് അങ്ങനെ ഒരു കുന്തമില്ല. മുഹബത്ത് കാണാൻ ഓരോ വഴി തേടി കാണും നേരം വിഴിമൂടി, ഓമലേ നിന്നീലയോ வேற மாதிரி പാട്ട്. നാണമായി വഴുതിയിലയോ, പുന്നാരം ചൊരിയുമളവിൽ അവൾ ഇളകി മറിയും ഒരു കടലായി, കിന്നാരം வா കളിച്ചിരി നിറവുകൾ കണിമലരിതളുകൾ വിടരു പകരുമയില. ഉപ്പ ഏതായാലും ആ ഹൂറിനെ മനസ്സിന്ന് വിട്ടിട്ടില്ല. ഫൈസി എന്താ പപ്പ?
ആ ഹൂറി ആരാണെന്നറിയോ? എൻ്റെ ഉമ്മ. വാതിലിൽ കാതോർത്തുനി നിന്നിലേ പാതിയിൽ പാടാത്തൊരാ തേനൂരിടു ഇശലായി ഞാൻ വാതിലിൽ ആ വാതിലിൽ കാതോർത്തു அதேதான் பாட்டி தான் இது, அது செமையா இருக்கும். പാടാത്തൊരാ തേനൂരിടും ഇശലായി ഞാൻ வேற மாதிரி அவ்வளோதான் பாட்டு.